ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகர் பப்ளு இருக்கார்ல, அதாவது பிருத்திவி ராஜ். ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சிம்பு முன்னாடி ஐ டான்ஸ் நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசினவர். இப்போ என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராதிகா கூட வாணி ராணி அப்படின்ற ஒரு சீரியலில் நான் நடித்தது ரொம்ப பெரிய தப்பு, என் கெரியர்லேயே அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதனால் வந்துட்டு அவர் கேவலப்பட்டிருக்காராம். ஒரு முறை வந்துட்டு இவர் வெளியே போயிட்டு இருக்கும்பொழுது இவரை தாத்தான்னு ஒரு குழந்தை வந்துட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதனால செமையாக கடுப்பாயிட்டாரு. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஏன்னு கேட்டிருக்காராம். அந்த குழந்தை சொல்லியிருக்கான், நீங்கள் தானே ராதிகா பாட்டி கூட வந்துட்டு இந்த சீரியலில் ஜோடி சேர்ந்து நடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த குழந்தை சொல்லியிருக்கோம். ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் அவர் இப்படி சொல்லியிருக்காரு. அதாவது ராதிகா வந்துட்டு ரொம்ப வருஷமாக தமிழ் சினிமாவிலையும் சீரியலையும் நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அந்த பழைய காலத்துலேருந்தே நடித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எல்லாமே இந்த மாதிரி பாட்டி அப்படின்ற கேரக்டரில் பார்க்குறதுன்றது ஓகே. ஆனால் அவங்க கூட நடித்த ஒரே காரணத்துக்காக என்னையும் வந்துட்டு இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். இதில் முக்கியமான மேட்ரு என்ன தெரியுமா, ராதிகாவுக்கு வயசு 61, இவருக்கு வயசு வந்துட்டு 58. கிட்டத்தட்ட இவரும் வந்துட்டு தாத்தா மெட்டீரியல் தான். ஆனால் ஏதோ ராதிகா கூட நடிச்சதுனால தான் இவரை தாத்தான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பி எடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூவில். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.